நாங்க வந்து டி நகர்ல பர்மிஷன் கேட்டது வந்து ஆதாரத்தோட கொடுக்கிறோம். டி நகர்ல 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்ல போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியா எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆர்வோ அவர்கள் 2 to 6 பர்மிஷன் உடனடியாக கொடுத்தாங்க. அதுல போலீஸ் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜ்ல போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்துல இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3 சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறாங்க. அந்த ஆர்ஓ டி நகர்ல இருக்கிற ரிட்டர்னிங் ஆபீசர், தேர்தல் அதிகாரி 2 to 6 கொடுத்து டிசி கிட்டையும், டெப்டி கமிஷனர் கிட்டையும், அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும், இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அப்ரூவ்ட் வாங்கி என்ஓசி வாங்கி கொடுத்த 2 to 6 கொடுத்த ஒரு அப்ரூவ்டு. ஏன்னா வெள்ளிவாக்கத்துல இருந்து நீங்க டி நகருக்குள்ள போகும்பொழுது மக்கள் வந்து ஒருவேளை அதிகமா வந்துட்டாங்கன்னா வண்டி வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா தான் போக முடியும். அப்படி போகும்பொழுது காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாம பாண்டிச்சேரியில் 4 சாலைகளை வந்து கண்ட்ரோல் எடுத்து ஒழுங்குபடுத்துறதுனால நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் வந்து மிஸ்டர் அருண் சார், கமிஷனர் சார், நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி வந்து திருப்பி வந்து கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு, திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்காரு. குளத்தூர்ல உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்க பேசாம நாங்க லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவல்ல, ஏசி லெவல்ல இருக்காங்க, அவ்வளவு பிரஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவல்ல அப்படின்னு எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க. சோ கீழே இருக்க அதிகாரிகள் நேர்மையா பணி செய்ய விடாம சிட்டி கமிஷனர் அவர்கள் வந்து திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களை நீக்கிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அவங்க பழி வாங்கின ஒரு மிரட்டலோட இங்க சென்னையில தொடர்ந்துகிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு நாங்க ஒன்னு சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்தையும் தொடர போறது இல்ல. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையா செய்யணும் மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய தலைவர் முதலமைச்சரா வந்த பிறகும் காவல்துறை வந்து டிவிகேக்காக வந்து ஒர்க் பண்ண நாங்க எந்த நேரத்திலும் கோரிக்கை கொடுக்க மாட்டோம். அனைத்து கட்சிக்கும் சமமாகவும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு காவல்துறை வந்து செயல் பண்ணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு வந்து ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் 2 to 6 பர்மிஷன் கொடுத்த 1 ஹவர்ல யாரோடைய அழுத்தத்துல என்ன ரீசன்ல அது கேன்சல் செய்யப்பட்டு திருப்பியும் வந்து 2 to 3ங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ரீசன் டிவிகே மெம்பர்ஸ் சொன்னாங்களா? கூப்பிட்டு என்ன அழுத்தம்னு சொன்னாங்களா? ஏன்னா ஒரு தலைவர் நேற்று வந்து எங்க பாண்டிச்சேரியில போனோம், ஒரு தலைவருடைய பிரச்சாரம் வந்து நம்மளால வந்து இந்த கேப்ல போக முடியும். ஆனா சாலைகள்ல இப்ப நாங்க வில்லிவாக்கம் போகும்போதே ஒவ்வொரு வீட்டில இருந்து குடும்பமா வந்து வெளியே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. அது மாதிரி தலைவர் அவர்கள் டி நகர் வராங்க, அண்ணா நகர் வராங்கன்னா நிறைய பேர் குடும்பம் பெண்கள் வந்து வெளியிருந்து வராங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சிக்காரங்களை கூட்டிட்டு வரதோ, இல்ல பஸ்ல கூட்டிட்டு வரதோ, வேன்ல கூட்டிட்டு வரதோ, இல்ல வந்து ஆட்டோல கூட்டிட்டு வரதோ எங்க வேலை கிடையாது. தலைவருடைய பிரச்சாரம் ஸ்பாட்ல நிப்பாரு. அவர் முடிஞ்சா அவருடைய நோக்கம் மக்களை சந்திக்கணும், மக்களை வந்து நேருக்கு நேரா பார்க்கணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பேசணும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அப்படி மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல காவல்துறையும் டிவிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கையா வரக்கூடிய மக்களுடைய ஒரு அதிகமான ஒரு கூட்டத்தை நம்ம சமாளிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருந்தாதான் நம்ம கம்ஃபர்டபுளா வந்து மக்கள் சந்திப்பை நிகழ்த்த முடியும். சோ திட்டமிட்டு மிஸ்டர் அருண் அவர்கள், கமிஷனர் அவர்கள் தன்னுடைய கடமையை மீறி தன்னுடைய நேர்மையா வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குன்னு சொல்லிட்டு சிட்டி கமிஷனரா இருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அவர்களுக்கு நாங்க திருப்பி ரிக்வஸ்ட் வைக்கிறோம், சிட்டியில கமிஷனரை மாத்தாம இங்க நியூட்ரலான ஒரு சட்டம் ஒழுங்கு உருவாக்க முடியாது. கொளத்தூர்ல கரூர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரு கமிஷனர் அருண் அவர்கள் முற்பட்டாரு. அதனாலதான் போலீஸ் ஃப்ரீ ஜோன் ஆக்குனாங்க. திருப்பி நாளைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர் 2 to 6 கொடுத்துட்டு திருப்பியும் வந்து அது கேன்சல் செய்யப்பட்டு எங்களால வந்து பிரச்சாரம் இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை நேற்று 7 மணி வரைக்கும் உருவாக்கி இன்னைக்கு பிரச்சாரத்தை வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. வேற ஊருக்கும் போக முடியாது, ஏன் பக்கத்துல செங்கல்பட்டுக்கு போக முடியாது, காஞ்சிபுரம் போக முடியாது. ஏன்னா திருப்பி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி திருப்பி பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. சோ அதனால வந்து நாங்க ஊடக நண்பர்கள் சொல்றேன், எங்களுடைய மக்களுக்கு சரி, திமுக குடும்பத்திற்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும்
எங்களுடைய தலைவர் வில்லிவாக்கம் வரக்கூடாது, அண்ணா நகர் வரக்கூடாது, டி நகர் போகக்கூடாது, சென்னை சிட்டிக்குள்ள எங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அழுத்தம் இங்க சிட்டி கமிஷன் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு ஆதாரத்தையே கொடுத்துட்டோம். ஆர்ஓ மீறி ஆர்ஓக்கும் அழுத்தம் கொடுத்து டி நகர் கொளத்தூர்ல இருக்கக்கூடிய டி நகர் கொளத்தூர் ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய ஆர்ஓக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆர்ஓனா யாரு? அவங்க டெல்லியில இருந்து வந்தவங்க கிடையாது. ஆர்ஓங்கிறது இங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி யாருன்னா இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, திருப்பியும் நாங்க வரும்பொழுது உங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம், உங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் ஆர்வம் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மிரட்டல்களை ஜனநாயக பூர்வமா நாங்க எதிர்க்கிறோம். இது மக்கள்கிட்ட கொண்டு செல்ல போறோம். எங்க தலைவர் விஜய் அண்ணா ஒன்னேதான், ஒவ்வொரு வீட்லயும் அம்மாவும் இருக்கக்கூடிய தங்கைகள் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்துக்கு வரணும், அவரை பார்க்கணும், அவர் பேசுறதை கேட்கணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு ஊரா போறதுக்கு தலைவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனால் திருப்பியும் காவல்துறைக்கிட்ட என்ஓசி வச்சுக்கிட்டு தேர்தல் அதிகாரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த தேர்தல் அதிகாரியை மிரட்டிக்கிட்டு திருப்பியும் முடக்குறாங்க. அதுதான் நாங்க தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா மேடம் நாங்க போய் அன்னைக்கே போய் நாங்க சொன்னோம். அவங்க சொன்ன பிறகு திருச்சி ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆனா திருப்பியும் சென்னைக்குள்ள வரும் பொழுது இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம்.